Unit 9 Ratio Analysis. Ratio Analysis la 4 type of ratios இருக்குது. First நம்ம பார்த்தது என்ன? Liquidity ratios. Another name short term solvency ratio. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து long term solvency ratios. இதுல 3 ratios இருக்குது. First one debt equity ratio, next one proprietary ratio, third one capital gearing ratio. Long term solvency ratios na என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it means the firm's ability to meet its liabilities in the long run. அதாவது short term solvency ratiosல கம்பெனி வாங்கியிருக்கிற அந்த liabilities வந்து within 1 yearக்குள்ள ரீபே பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்கிறதுக்காக நம்ம வந்து liquidity ratio வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோல வந்து லாங் டேர்ம் பிசினஸ் பண்ணும்போது அதுல அவங்களோட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கற அளவுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதான் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம எதுக்காக கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷன் ஆஃப் அ பிசினஸ் கன்சர்ன். சோ இந்த ரேஷியோ வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்டையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டிங். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் டெட் ஈக்குவல் டு it includes debentures, bonds, long-term loans and other long-term borrowings. Then shareholders fund அப்படின்னு பார்க்கறப்ப equity share capital plus preference share capital plus reserve and surplus. இந்த shareholders fundன்றது வந்து ஓனர்ஸோட அமௌண்ட். ஓனர்ஸ் எவ்வளவு ஃபண்ட் கொடுக்கறாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படின்றத என்னன்னு சொன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் டெட் அப்படின்றது வந்து டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், லாங் டேர்ம் லோன் அண்ட் அதர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்குது இல்லையா. சோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த டெட்டை நம்மளால அடைக்க முடியுமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. சோ இந்த ரேஷியோல வந்து நமக்கு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து லோவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த லாங் டேர்ம் லெண்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரிஸ்க் வந்து கம்மியா இருக்குது. இது அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு பிசினஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் செலவை கம்மி பண்ணி கடனையும் கம்மி பண்ணணும் அப்படின்றத இந்த ரேஷியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. Illustration 4. From the following information calculate debt equity ratio. Balance sheet as on 31/3/2018. Equities and liabilities. Shareholders fund, share capital, equity share capital 1 lakh, reserve and surplus 60,000, non-current liabilities that is long-term borrowings debentures 80,000, current liabilities trade payables 50,000, other current liabilities that is outstanding expenses 30,000. So overall total liabilities நமக்கு எவ்வளவு இருக்குது 3,20,000. So இதோட வந்து liabilities detail கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எது லாங் டேர்ம் டெப்ட் எது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஓகே. அப்ப லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்றப்ப லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் டிபெஞ்சர்ஸ் இதுதான் 80,000 இருக்குது. இத வந்து நம்ம ஓனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 60,000 கொடுத்திருக்காங்க. சோ ஓனரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1,60,000 இருக்குது. லாங் டேர்ம் டெப்ட் வந்து 80,000. 80,000 டிவைடட் பை 1,60,000 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் வரும். அப்ப டெப்டை விட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அதிகமா இருக்குது. சோ நமக்கு வந்து பிசினஸ்ல ரிஸ்க் வந்து கம்மியா இருக்குது. சொல்யூஷன் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். லாங் டேர்ம் டெப்ட் ஈக்குவல் டு நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க, டிபெஞ்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அதோட அமௌண்ட் என்ன 80,000 rupees 80,000. Next one shareholders fund. Shareholders fund equal to equity share capital plus reserve and surplus. Equity share capital amount 1 lakh plus reserve and surplus 60,000. So total rupees 1,60,000. So debt equity ratio formula long term debt divided by shareholders fund. Long term debt 80,000 by shareholders fund 1,60,000.
so 1/2 இதை simplify பண்ண நமக்கு என்ன answer வரும் 0.5:1 so debt equity ratio 0.5:1 so owners contribution 1 இருக்குது நமக்கு long term debt வந்து 0.5 so இந்த amount வச்சு நம்மளால ஈஸியா பே பண்ண முடியும் ஓகே sum number 4 long term solvency ratios from the following information calculate debt equity ratio balance sheet as on 31st March 2019 equities and liabilities shareholders fund share capital equity share capital and reserve and surplus 6 lakh and 2 lakhs so shareholders fund equal to equity share capital plus reserve and surplus then non-current liabilities long term borrowings debentures 6 lakhs only one current liabilities நம்ம எடுத்துக்க போறதில்ல so அந்த shareholders fund non current liabilities தான் கம்பேர் பண்ண போறோம் இல்லையா solution sum number 4 debt equity ratio long term debt by shareholders fund long term debt equal to debentures amount 6 lakh rupees 6 lakhs shareholders funds equal to equity share capital plus reserve and surplus equity share capital amount 6 lakh plus reserve and surplus 2 lakhs total rupees 8 lakhs so debt equity ratio equal to long term debt 6 lakhs by shareholders fund 8 lakhs so 6/8 அதை simplify பண்ணா 3/4 then 0.75:1 debt equity ratio 0.75:1 okay next number 2 proprietary ratio இந்த proprietary ratioல நம்ம எதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா shareholders fund and total assets ஓகே shareholders fund அப்படின்றப்ப owners எவ்வளவு contribution பண்ணிருக்காங்க அப்படின்றது பார்க்க போறோம் shareholders fund equal to equity share capital plus preference share capital plus reserve and surplus அதையும் total assets இந்த total assets கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக proprietary ratio prepare பண்றோம் listen the illustration 5 so balance sheet format shareholders fund share capital equity share capital 1 lakh preference share capital 75,000 reserve and surplus 25,000 so overall shareholders fund நமக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 2 lakhs then total assets எவ்வளவு இருக்குது அப்படினு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குது 4 lakhs so shareholders fund நமக்கிட்ட 2 lakhs இருக்குது ஆனா assets 4 lakhs இருக்குது அப்படின்றப்ப இந்த 4 lakh assetsல shareholdersக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் satisfaction level increase ஆகும் நமக்கு நம்ம external source of business finance நம்ம டிபெண்ட் பண்ணி இல்ல நம்ம கம்பெனி நல்ல லெவல்ல போயிட்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த proprietary ratio நம்ம prepare பண்றோம் ஓகே solution proprietary ratio equal to shareholders fund divided by total assets shareholders fund equal to equity share capital plus preference share capital plus reserve and surplus equity share capital amount 1 lakh preference share capital amount 75,000 reserve and surplus amount 25,000 so total 2 lakhs total assets equal to asset oda value எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 lakhs so proprietary ratio equal to shareholders fund 2 lakhs by total assets 4 lakh so 2/4 1/2 equal to
0.5:1. Proprietary ratio equal to 0.5:1. So இப்போ நமக்கு proprietary ratioல assets ஓட value வந்து 1, shareholders fund வந்து 0.5. So இப்போ வந்து நம்மளோட lenders and creditors வந்து satisfaction இருப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நமக்கு தர வேண்டிய கடன் வந்து எப்படியும் ரீபே பண்ணிடுவாங்க, அவங்க கிட்ட சோர்சஸ் வந்து அதிகமா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. Sum number 5. From the following balance sheet of Sundaram Limited, calculate proprietary ratio. Equities and liabilities, shareholders fund, equity share capital 2,50,000, preference share capital 1,50,000, reserves and surplus 50,000. So proprietary ratio formula is shareholders fund divided by total assets. Shareholders fund க்கு இந்த 3 values நம்ம எடுத்துக்க போறோம். Then total assets. Total assets equal to non-current assets plus current assets. ரெண்டையும் சேர்த்து தான் total assets. So the total என்ன 6 lakhs. Solution. Proprietary ratio equal to shareholders fund divided by total assets. Shareholders fund equal to equity share capital plus preference share capital plus reserve and surplus. Equity share capital amount 2,50,000 plus preference share capital 1,50,000 plus reserve and surplus 50,000. Total 4 lakhs. Total 4,50,000. Total assets 6 lakhs. Proprietary ratio equal to shareholders fund 4,50,000 by total assets 6 lakhs. So the answers 0.75:1. Proprietary ratio equal to 0.75:1. Okay. Next one, capital gearing ratio. Capital gearing ratio equal to funds bearing fixed interest or fixed dividend by equity shareholders fund. Listen the formula. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் மட்டும் தான் பார்த்திருப்போம். பட் இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். தென் ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் அப்படின்னா எந்த ஃபண்டுக்கு வந்து நம்ம பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமோ இல்லைன்னா ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் வந்து பே பண்றோமோ அது எல்லாமே இந்த கேட்டகரியில வந்துடும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் மட்டும்தான் இதுல வரும். ஓகே, ஷேர் கேபிட்டல் அப்படின்னா அதுல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் இருக்கும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் இருக்கும். பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் வரும். அதுவும் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸையும் நம்ம எடுத்துப்போம். ஏன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னா நம்ம டைப் ஆஃப் கேபிட்டல்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் தான், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈக்விட்டி பார்த்தோம் இல்லையா. இதுல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் பே பண்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த பெர்சன்டேஜ் தான் கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் அதை தான் கொடுப்பாங்க, லாஸ் ஏர்ன் பண்ணியிருந்தனாலும் அதை வந்து கொஞ்சம் லேட்டா கொடுப்பாங்க. பட் அந்த ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணனால ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து மேல இந்த இதுக்கு போயிடும். இங்க வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜ் எதுவும் மென்ஷன் பண்ண, ஃபிக்ஸ்டு பெர்சன்டேஜ் கிடையாது. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் கம்மியாகிறப்ப அவங்களோட டிவிடெண்ட் ரேட்டும் கம்மியாகும் அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த லிஸ்ட்ல வரல. ஸோ இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நோட் பண்ணி என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட், எந்தெந்த ஃபண்டுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்ல டிவிடெண்ட் பே பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதனால ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்தது யாருக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம் பாத்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம வெளியே கடன் வாங்குறோம் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வாங்குறோம் இல்லையா. ஸோ டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கேரி ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்
preference share capital மட்டும் fixed dividend. Then equity shareholders fund ல வந்து என்ன வரும் அப்படினு பார்க்கறப்ப shareholders fund அப்படினா equity share capital plus preference share capital plus reserves and surplus. பட் இங்க என்ன shareholders fund கொடுத்திருக்காங்க equity shareholders fund. அதனால equity share capital மட்டும் தான் என்டர் பண்றோம் plus reserves and surplus. So இந்த capital gearing ratio மூலமா எதை மெஷர் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா long term solvency as well as capital structure இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்காக தான் capital gearing ratio வந்து prepare பண்றோம். Suppose capital gearing ratio வந்து ஹையரா இருந்துச்சு greater than 1 இருந்தது அப்படின்னா அந்த firm is said to be high geared. Illustration 6. From the following information calculate capital gearing ratio. Equity and liabilities. Shareholders fund வந்து என்ன கொடுத்திருக்காங்க equity share capital and preference share capital. Preference share capital வந்து funds bearing side போயிடும், equity share capital வந்து equity shareholders fundக்கு நம்ம எடுத்துப்போம். Then reserves and surplusல general reserve and surplus ரெண்டுக்கும் தனித்தனியா amount mention பண்ணிருக்காங்க. Then next one non-current liabilities அதுல long term borrowings 8% debentures. Listen, preference share capital percentage mention பண்ணிருக்காங்க, debentures-க்கும் interest rate வந்து percentage வந்து அவங்களே fix பண்ணிட்டாங்க. இது வந்து dividend rate, இது வந்து interest rate. Solution: capital gearing ratio equal to funds bearing fixed interest and fixed dividend by equity shareholders fund. Funds bearing fixed interest and fixed dividend equal to சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க 6% preference share capital plus 8% debentures. So preference share capital amount 1 lakh, debentures amount 2 lakhs. So total rupees 3 lakhs. Next one equity shareholders fund. Equity shareholders fund equal to equity share capital plus general reserve plus surplus. Equity share capital amount 2 lakhs plus reserve amount 1,25,000 plus surplus 75,000. Total 4 lakhs. Capital gearing ratio equal to 3 lakhs by 4 lakhs equal to 0.75:1. Okay. Sum number 6. From the following information calculate capital gearing ratio. Balance sheet as on 31/3/2018. Equities and liabilities. Shareholders fund. Share capital. Equity share capital 4 lakhs. Preference share capital. Dividend rate எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5% 1 lakh. Reserve and surplus. General reserve 2,50,000. Surplus 1,50,000. Then non-current liabilities, long-term borrowings, debentures or interest rate வந்து 6%, amount 3 lakhs. Solution: capital gearing ratio equal to fund bearing fixed interest and fixed dividend divided by equity shareholders fund. So 5% preference share capital amount 1 lakh plus debentures amount 3 lakhs. Total rupees 4 lakhs. Next one equity share capital amount 4 lakhs plus reserves general reserve 2,50,000 plus surplus 1,50,000.
total 8 lakh rupees, 8 lakhs. Capital gearing ratio equal to 4 lakhs by 8 lakhs equal to 0.5:1. Okay. Illustration 7. From the following balance sheet of Arunan Limited as on 31/3/2019, calculate debt equity ratio, proprietary ratio and capital gearing ratio. So இதுல 3 ratios நம்ம வந்து ஒண்ணா calculate பண்ண போறோம். Equities and liabilities details and assets details. Equities and liabilities, shareholders fund, equity share capital, preference share capital, reserve and surplus. Non-current liabilities, long-term borrowings, 9% debentures. Then current liabilities details, total liabilities 10 lakhs. Then asset side, non-current assets 7,50,000, current assets, inventories 1,20,000, trade receivables 1 lakh, cash and cash equivalents 27,500, other current assets expenses paid in advance 2,500. Total assets 10 lakhs. Solution, first one, debt equity ratio, long term debt divided by shareholders fund. Long term debt equal to 9% debentures. So debentures amount 4 lakhs. Shareholders fund equal to equity share capital 1,50,000 plus preference share capital 2 lakhs plus reserve and surplus 1,50,000. So total rupees 5 lakhs. 5 lakhs. Debt equity ratio equal to long term debt 4 lakhs by shareholders fund 5 lakhs. So 0.8:1. Okay. Next one, calculate the proprietary ratio. Proprietary ratio formula, shareholders fund divided by total assets. Shareholders fund நம்ம எவ்வளவு calculate பண்ணிருக்கோம் 5 lakhs. So 5 lakhs by total assets. Question total assets நம்ம total பார்த்தோம் இல்லையா 10 lakhs. So 0.5:1. Proprietary ratio 0.5:1. Next ratio, capital gearing ratio. Capital gearing ratio equal to fund bearing fixed interest and dividend by equity shareholders fund. So funds bearing fixed rate of interest and dividend amount, preference share capital 2 lakhs plus debentures 4 lakhs equal to 6 lakhs. Then equity share capital amount, equity shareholders fund equal to equity share capital 1,50,000, equity share capital 1,50,000 plus reserve and surplus 1,50,000, total 3 lakhs. So capital gearing ratio equal to 6 lakh by 3 lakhs. So 2:1. Okay.
Sum number 7. From the following balance sheet of James Limited as on 31/3/2019, calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio. Equities and liabilities, shareholders fund, equity share capital 6%, preference share capital, reserves and surplus, non-current liabilities, long-term borrowings 8%, debentures. Then current liabilities. Assets, non-current assets, fixed asset 8 lakhs, current assets, inventories, trade receivables, cash and cash equivalents, other current assets, that is expenses paid in advance. So total assets 12 lakhs. Debt equity ratio equal to long-term debt divided by shareholders fund. Long-term debt equal to 8% debentures. So rupees 3 lakhs. Shareholders fund equal to equity share capital 2,50,000 plus preference share capital 2 lakhs plus reserve and surplus 1,50,000. Total rupees 6 lakhs. Debt equity ratio equal to long-term debt 3 lakh by shareholders fund 6 lakh. 3 by 6. 1 by 2. So 0.5:1. Okay. Next one, proprietary ratio, shareholders fund divided by total assets. Shareholders fund 6 lakhs by total assets 12 lakhs. So 0.5:1. Next one, capital gearing ratio, funds bearing fixed interest and dividend by equity shareholders fund. First one, preference share capital amount. Preference share capital 2 lakhs plus long-term borrowings debentures 3 lakhs equal to rupees 5 lakhs. Then equity shareholders fund, equity share capital 2,50,000 plus reserve and surplus 1,50,000. So total rupees 4 lakhs. Formula 5 lakhs by 4 lakhs. So 1.25:1. Okay. So long-term solvency ratio 3 type of ratios: debt equity ratio, proprietary ratio and capital gearing ratio. Thank you, students.